நேற்று தீபாவளி எந்தெந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வசூல் வந்திருக்கு? முக்கியமாக டியூடு நேற்று 4வது நாள் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரியே பைசன் ஒரு பயங்கர இன்க்ரீஸுங்க ஒவ்வொரு நாளுமே. அப்புறம் டீசல் படம் எவ்வளோ கலெக்ஷன், காந்தாரா சாப்டர் 1 எவ்வளோ கலெக்ஷன், இன்னும் சில படங்களோட கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஸோ அதாவது அந்த வில் அப்படிங்கிற கேரக்டர் காணா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க அதான் வில்லோட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வருவாங்க. அதுதான் அந்த ஃப்ரேமாக சைக்கிளில் வர்றது தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தோனி எஸ்எம், குர்ஷித்துர் ரஹ்மான், ஷிபின், ஃபஸ்மீர் ராக், அப்புறம் ரஹீம் முகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதே மாதிரியே வீடியோவுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதையும் பண்ணிக்கோங்க. வசூலுக்குள்ளே போயிடலாம். ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 32. இந்தியாவில் 43 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம் நேற்று தீபாவளி கலெக்ஷன். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 138 கோடியே 12 லட்சமும், உலகம் முழுக்க 169 கோடி 28 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் நேற்று 19வது நாள் தீபாவளி. இந்தியாவில் 97 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 25 லட்சம், 70 கோடியே 43 லட்சம் இந்தியாவிலையும், 91 கோடியே 42 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். தெலுங்கில் தெலுசு கடா அப்படிங்கிற படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி 25 லட்சம். ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு, அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் 7 கோடியே 67 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 33 லட்சம், 40 கோடி பட்ஜெட். ஆனால் இந்த கலெக்ஷன் பத்தாது, ரொம்ப மோசமான கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கே ரேம்ப் அப்படிங்கிற படம் 3 நாளுமே நல்ல கலெக்ஷன். நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 53 லட்சம், 10 கோடியே 35 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 13 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். இட்லி கடை திரைப்படத்தோட 20வது நாள் வசூல் நேற்று தமிழ்நாட்டில் 15 லட்சமும், உலகம் முழுக்க 19 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 49 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 72 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட டே 19 கர்நாடகாவில் 5 கோடியே 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 20 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி. நேற்று தீபாவளி அன்னைக்கு காந்தாரா சாப்டர் 1 15 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. டோட்டலாக 211 கோடியே 41 லட்சம் கர்நாடகாலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 100 கோடியே கடந்திருக்கு, 100 கோடியே 94 லட்சம், தமிழ்நாட்டில் 60 கோடியே 51 லட்சம், கேரளாவில் 53 கோடியே 89 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 211 கோடியே 17 லட்சம், ஓவர்சீஸில் 111 கோடியே 76 லட்சம், உலகம் முழுக்க 749 கோடியே 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். சரியான வசூல் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அதை இந்த படம் வசூல் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கம்பி கட்டின கதை அப்படிங்கிற படம் டே 4 4 லட்சம், டோட்டலாக 14 லட்சம், 4.5 கோடி பட்ஜெட். ஹரிஷ் கல்யாண் அவர்களோட டீசல் திரைப்படம் டே 4 தமிழ்நாட்டில் 77 லட்சம், உலகம் முழுக்க 86 லட்சம், 2 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு இன்க்ரீஸ் இருக்குது, ஆனால் இது பத்தாது. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் துருவ் நடிக்கிற பைசன் தொடர்ந்து சரியான கலெக்ஷன், ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்குது. நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 6 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 93 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் கலெக்ஷனில் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதேமாதிரி நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 18 கோடியே 44 லட்சம் தமிழ்நாட்டில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 26 கோடியே 81 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் பெருசாக போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. டியூடு சொல்லவே தேவையில்ல, நேற்று தீபாவளி பெரிய கலெக்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த 3 நாளை விட தமிழ்நாட்டில் நேற்று தான் பெரிய பர்ஃபார்மன்ஸ். டியூடு நேற்று 4வது நாள் தீபாவளி தமிழ்நாட்டில் 9 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 59 லட்சம், கேரளாவில் 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம்,
ஓவர்சீஸில் 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து நேற்று வந்து 4வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த 4 நாளுமே என்ன கலெக்ஷனோ அதை அப்படியே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருது வேர்ல்டு வைடு கலெக்ஷனே நான் சொல்கிறேன். முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாலாம் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 31 கோடியே 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 96 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 லட்சம், ஓவர்சீஸில் 21 கோடியே 78 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 72 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அஃபிஷியலாக 83 crore கிட்ட சொல்லியிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 72 கோடி ட்ரேட் நம்பர் படியே இது ஒரு பெரிய நம்பர் தான் இந்த 4 நாளுமே. ஸோ 100 crore எத்தனை நாளில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வீக் டேஸில் இந்த படம் ஆக்சுவலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தமிழ்நாடை பொறுத்தவரையும் முக்கியமாக சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்தில் பெரிய மழை காரணமாக கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி இவ்வளோ மழையிலையும் நம்பர்ஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வரப்போகிற நாட்களில். இந்த மழையை தாண்டி டியூடை வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் சர்வை பண்ண போதா, பெரிய கலெக்ஷன் எடுக்க போதாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 3 படம் டியூடு, பைசன், டீசல், இந்த 3 படங்களோட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆவரேஜ் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸில் இருந்து ஆவரேஜ் ரேஷியோவில் இருந்து எல்லாத்துலேயுமே டியூடை விட, அதாவது டே 1லேருந்து டே 4 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டியூடு ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒரு சூப்பர் இன்க்ரீஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பைசனுக்கு தான் நடந்திருக்கு. சூப்பர் இன்க்ரீஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்துக்கு ஒரு எப்படி ஒரு ரிப்போர்ட் வருமோ அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் வந்துக்கிட்டு இருக்கு பைசன். உண்மையிலே மாரி செல்வராஜ் ஒரு பயங்கர லக்கி சாம் தான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு படமாக்குற விதம், கதை சொல்கிற விதம் அப்படிங்கிறத மக்களை கவர்ந்துடுறாரு. அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறதுலையும் பெரிய அளவில் அது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ உண்மையிலே நல்ல இது. அவர் ட்ரெய்லர் கட்டு கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக இருந்தாலுமே ஒரு மாதிரி படத்தை பார்க்க தூண்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. பைசன் படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. அப்புறம் டியூடு நல்லா போய்கிட்டு இருக்குது, பைசன் நல்லா போய்கிட்டுருக்கு, டீசலுக்கு கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் தேவை. ஸோ வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நல்ல ரிப்போர்ட்டு தான் இருக்குது படத்துக்கு, இருந்தாலும் நம்பராக அது கன்வெர்ட் ஆகணும். அது பார்ப்போம் வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் இன்றைக்கி வந்து 3 years ஆஃப் சர்தார். ஸோ சர்தார் வந்து தீபாவளிக்கு 2022 தீபாவளிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. கூட வந்து பிரின்ஸ் வந்தது, அது சரியாக போகலாம். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட அந்த சூப்பர் ஹிட் அந்த வெர்டிக்டே எடுத்தது. தமிழ்நாட்டில் மட்டுமே 49 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 17 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 20 கோடியே 50 லட்சம், 93 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 49 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியாக ஒரு தரமான வெற்றி படமாக அமைஞ்சுது. இப்போ இதோட பார்ட் 2மே வரப்போகுது. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு, அதாவது பார்ட் 2க்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்து ஈட்டு கொடுத்தது இந்த படம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நேற்று ஒரு முக்கியமான படம், இந்திய சினிமாலே ரொம்ப முக்கியமான படம், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். டிடிஎல்ஜே, அதே ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தார், ப்ரோ என்ன ப்ரோ நேற்று 30 years ஆஃப் டிடிஎல்ஜே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டேனே. அப்புறம் தான் போய் போஸ்டரை ரெடி பண்ணேன். 30 years ஆஃப் டிடிஎல்ஜே, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே, இந்தியா சினிமாவுக்கே ஒரு ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமாக காதல் திரைப்படங்களுக்கே ஒரு ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம அன்றைக்கி ஏக் துஜே கேலியை பற்றி பேசணுமோ அதே மாதிரியே இந்திய சினிமாவுக்கே காதல் திரைப்படம்னா இதுதான். இன்னமும் மராத்தா மந்திர் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் இந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு 30 வருஷமா அப்படிங்கிறது தான். அதுவும் ரொம்ப சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு ரொம்ப சின்ன ஸ்க்ரீன்லாம் கிடையாது. அது நிறையா சீட்ஸ் இருக்கக்கூடிய, நிறையா ஆக்குபன்சி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேட்டரு. அது கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே அதை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிஎல்ஜே அப்படிங்கிறது காதலர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இந்தியாவில் 89 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டுமே 13 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 103 கோடியே 30 லட்சம், பட்ஜெட் 4 கோடி. இந்த படம் ஷேராக வந்திருக்குது 45 கோடி கிட்ட. அதாவது பட்ஜெட்டுக்கும் இந்த படத்தோட ஷேருக்கும், நான் சொல்கிற கலெக்ஷன் இல்லை, ஷேரு ஆல் டைம் பிளாக் பஸ்டருங்க, மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க, இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு எல்லா பாட்டுமே ஃபேவரெட்டு தான். அப்புறம் இன்றைக்கி இந்திய சினிமாவுக்கே இன்னொரு ஐகானிக் ஃபிலிம், தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஆமாங்க, 38 years ஆஃப் நாயகன், மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் ஒரு தரமான படம். கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்க்கெலாம் இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு படம்.
நாயகன் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி. பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 1,33,00,000. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 7,78,00,000 வந்து வசூல் பண்ணி வசூல் ரீதியாக தரமான வெற்றி படமாக அமைஞ்சது. 4 கோடி கிட்ட ஷேர் வந்து இந்த படம் இன்றைக்கும் நம்மளால் பேசப்படுது. இன்றைக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை இதை எப்படி இவங்க யோசித்தாங்க, எப்படி இதை ஸ்க்ரீன் பிளேவாக அமைச்சாங்க, எப்படி இந்த ஷார்ட்டை வச்சாங்கன்னு நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு 38 ஆண்டுகள் கழிச்சும் நம்மளை பிரமிக்க வச்ச படம் அப்படிங்கிறதுல முக்கியமான படம் நாயகன். ஸோ உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.